தன்மான தமிழன் வலையொலிக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அபு. வாருங்கள், அவரோடு பேச நிறைய இருக்கிறது, பேசலாம். வணக்கம் அபு. வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றிருக்கிறீங்க, இதை எப்படி உணர்றீங்க? மகிழ்ச்சியா உணர்றேன். இந்த பொறுப்பளித்த ஆருயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் என்னை பரிந்துரை செய்த, இந்த பொறுப்பை பரிந்துரை செய்த தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதை நான் வெறுமனே ஒரு பதவியா பார்க்கல, என்னுடைய பொறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நான் உணர்றேன். இப்போ நான் செய்திருக்கக்கூடிய அந்த வேலையை இன்னும் 2 மடங்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு நான் உணர்றேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இப்போ நம்ம கிட்ட 22 பாசறை இருக்கு. இந்த 22 பாசறையில இளைஞர் பாசறை, அதை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்போ நாம் தமிழர் கட்சியில பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி 20க்கும் மேற்பட்ட பாசறை இருக்கு. அத்தனை பாசறையும் அவங்களுக்கு உண்டான வேலையை செய்வாங்க. இதில் பிரதானமா பாத்தீங்க அப்படின்னா, இளைஞர் பாசறை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய பலங்களில் ஒன்று. சிறப்பு சிறப்பு. எதனால நான் பலங்களில் ஒன்று அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் கொள்கையும் கோட்பாடும். அதற்கு இன்னும் சொல்வதாக நாம் தமிழர் கட்சியினுடைய பலம் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். சிறப்பு. அப்போ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, இளைஞர் பாசறை அப்படிங்கிறது இந்த கட்டமைப்பு வலுப்படுத்துறதுல, இன்னும் சொல்ல போனால் அண்ணனை 2026 அரியணையில் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்துவதற்கு இளைஞர் பாசறை பக்கபலமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சிறப்பு சிறப்பு சிறப்பு. 2026 நாம் தமிழர் கட்சியின் அண்ணன் செந்தமிழன் சீமான் நிச்சயமாக 2026 அரியணை ஏறுவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதில் உங்களுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கும்? அதாவது உங்களுடைய திட்டமிடல். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, இளைஞர் பாசருடைய பங்களிப்பு அபரிவிதமா இருக்கும். இன்னும் சொல்ல போனால் முதன்மையானதாக இருக்கும். எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியும் பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்ட, இப்போது ஆளுகின்ற அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அவர்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இப்ப ஒரு விஷயத்துல முழு மூச்சா கவனம் செலுத்துறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்களை கட்சிக்குள்ள கொண்டு வரணும், இளைஞர்கள் கட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போற பக்கம் எல்லாம் இளைஞர்கள் இளைஞர்கள் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால இதை சொல்றாங்க அப்படின்னா, அதற்கு முழு முதல் காரணம் நாம் தமிழர் கட்சி தான், நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். ஏன் அப்படின்னா, சாறை சாறையாக இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக அணிவகுத்து வந்துட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, சும்மா புரிதல் இல்லாம கொள்கை தெரியாம வரல, கொள்கையை தெரிஞ்சு புரிதலோட இணைகிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஆளுகின்ற கட்சிகளுக்கும் ஆண்ட கட்சிகளுக்கும் கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்தை பற்றிய கவலையையும் ஏற்படுத்துது. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பதில் முதன்மை பாசறையாக இளைஞர் பாசறை நிச்சயமாக இருக்கு. இளைஞர் பாசறை சார்பாக என்னென்ன திட்டமிடல், கோவையை பொறுத்தளவுக்கு என்னென்ன திட்டமிடல் நீங்க வச்சிருக்கீங்க? இளைஞர் பாசறையை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா, இப்போ மற்ற கட்சியில பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க புரிதல் இல்லாம இருக்காங்க. நம்ம கட்சியில பொறுத்த வரைக்கும் புரிதலோட இளைஞர்கள் இருக்காங்க.
அவங்கள வந்து ஒன்றிணைச்சு சரி. அடுத்த கட்டத்துக்கு அவங்கள வந்து அடுத்த கட்ட பணிகளை செய்வதற்கு அதுக்கு அவங்கள வந்து ஒரு புத்துணர்வு உண்டாக்கும் விதமாக யார் யாரெல்லாம் களத்துல இருக்காங்களோ அவங்கள வந்து பொறுப்பாளர்களாக்கி அவங்க மூலமா அவங்க இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில, ஏன்னா வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதோட பேஸ்மெண்டா இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதிகள், பகுதி, வார்டு, இன்னும் சொல்ல போனால் நம்ம வாக்கு செலுத்தக்கூடிய அந்த வாக்ககம், வாக்கு. அந்த வாக்ககத்துல இருக்கக்கூடிய கட்டமைப்பை வலுப்படுத்துறது தான் இளைஞர் பாசனுடைய முதன்மை நோக்கமா இருக்கு. சிறப்பு, சிறப்பு. அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்வது போல எவரி பூத் 10 யூத். அப்ப ஒவ்வொரு பூத்துலையும் ஒவ்வொரு வாக்ககத்திலையும் 10 பொறுப்பாளர்களை நியமிப்பது. இதை வந்து முழு மூச்சில இளைஞர் பாசறை சார்பாக நான் சொல்றதை விட நாங்கள் செய்வோம் என்று நான் சொல்றேன். சிறப்பு, வாழ்த்துக்கள், வாழ்த்து. இப்ப பிற கட்சிகள்ல இளைஞர்களை தேடி பிடிக்கிறார்கள் அப்படிங்கன்னு நீங்க சொன்னீங்க. 100%. நாம் தமிழர் கட்சியில தேடி இளைஞர்கள் வர்றாங்கன்னு சொல்றீங்க, அதற்கு என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சியில வந்து ஏன் தேடி இணைகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இணைகிறாங்க. இன்னொன்னு பிரதானமா பாத்தீங்க அப்படின்னா மற்ற கட்சிகள்ல வந்து இளைஞர்களை வந்து தேடி தேடி பொறுப்பு போடுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் வரக்கூடிய இளைஞர்கள் பொறுப்புக்காகவோ இல்ல நான் அதிகாரத்துக்கு வந்துருவேணும், நாளைக்கு நான் எம்எல்ஏ ஆவேன், எம்பி ஆவேணும், அந்த பதவி ஆசையில வரதில்லை. இன விடுதலைக்காக எல்லா தேசிய இனங்களைப் போல நம்முடைய தேசிய இனங்களும் தன்மானத்தோடு வாழணும். எல்லாரும் வந்து எல்லாருக்கும் பிற மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த தேசிய இனத்தை சார்ந்தவங்க வந்து அங்க வந்து கல்வியில முன்னேறி இருக்காங்க, வேலை வாய்ப்புல முன்னேறி இருக்காங்க. அதையெல்லாம் இந்த இளைஞர்கள் வந்து பாக்குறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்போ இந்த மற்ற கட்சியினுடைய கொள்கையில யார் இதெல்லாம் பத்தி பேசுறா அப்படின்னு இளைஞர்கள் உற்று நோக்குறாங்க. அப்ப உற்று நோக்கும் பொழுது நம்மளுடைய அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்கள் தான் இதுக்கு உண்டான தீர்வு கொடுக்குறாங்க. பிற கட்சிகள்ல பாத்தீங்க அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு மாநாடோ ஒரு பொதுக்கூட்டமோ, இப்ப நான் இங்க நாம் தமிழர் கட்சியில வந்து மே 18 இன எழுச்சி நாள் பொதுக்கூட்டம் நடக்கும், நவம்பர் 27 மாவீரர் நாள் பொதுக்கூட்டம் நடக்கும். இதுல பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா வந்து கோவை மாவட்டத்துலதான் வந்து அந்த மே 18 நிகழ்வு நடந்துச்சு. அதுல வந்து இளைஞர்கள் வந்து அணியணியா கலந்துகிட்டாங்க. நாம் வந்து எந்த இளைஞருக்கும் காசு கொடுத்தோ குவார்டர் கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ கூப்பிடல. மாறாக அவங்க இன உணர்வால் ஈர்க்கப்பட்டு அவங்க வந்து தன்னுடைய ஒரு நாள் சம்பளத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து அந்த இனத்துக்காக தன்மானத்தோடு எந்தவித வெகுமானமும் எதிர்பாராமல் அவங்க வந்து பேரெழுச்சியா வந்து கலந்துக்கிறாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். சிறப்பு, சிறப்பு. இந்த விஷயம்தான் ஆளுகிற கட்சியும் ஆண்ட கட்சியும் இல்ல பிறகு புதுசா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கிற கட்சிக்கும் மரண பயத்தை ஏற்படுத்தியது. இந்த மரண பயம்னு நான் சொல்றேன் இல்லையா, இது வந்து மிகையான வார்த்தை இல்ல, யதார்த்தத்துல இதுதான் உண்மை. இதனாலதான் நாம் தமிழர் கட்சியில வந்து இளைஞர்கள் வந்து அணியணியா இணைகிறாங்க. எந்தவித வெகுமானமும் இல்லாம அவங்க வந்து செயல்படுறாங்க. எல்லா தேசிய இனத்தை போலவும் நம்மளுடைய இனமும் எல்லா உரிமையும் பெற்று வாழணும். வருங்காலத்துல நம்மளுடைய குழந்தைகள் வந்து மருத்துவத்துக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது, இலவச மருத்துவம் கிடைக்கணும், கல்வி இலவசமா கிடைக்கணும். இது வந்து இப்ப நம்ம பேட்டி எடுத்துட்டு இருக்கோம், நீங்க என்ன பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து ஜூன் மாசம் வந்துட்டாலே பெற்றோர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற நகையை வைக்கலாமா இல்ல நிலத்தை வைக்கலாமா இல்ல எதையாச்சும் வித்து பள்ளிக்கு வந்து பணம் கட்டலாமா அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அட்மிஷன் போடுறேன் அப்படிங்கிற பேர்ல மே மாசமே ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஏப்ரல் மாசத்துல இருந்து அவங்க தயாராயிடுவாங்க. குழந்தைக்கு கல்வி கட்டணம், அது இல்லாம எதிர்பாராம குழந்தைக்கு ஏதாவது உடல்நலம் சரியில்லை அப்படின்னா
நிச்சயமா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து தனியார் மருத்துவமனைகளுக்கு வந்து செல்லக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு வந்து தனியார் மருத்துவமனைக்கு போகணும்னு எந்தவித ஆசையும் கிடையாது. இப்ப நிச்சயமா. அரசு மருத்துவமனையில வந்து நம்மளுக்கு வந்து மருத்துவம் வந்து இலவசமா தரமா கிடைச்சிச்சு அப்படின்னா, இப்ப நான் எதுக்கு 30,000 40,000 செலவு பண்ணி ஒரு அறுவை சிகிச்சையோ இல்ல அதை விட அதிகமா செலவு பண்ணி எதற்காக வந்து அரசு மருத்துவமனையில நம்ம வந்து சேரணும்? நிச்சயம், நிச்சயம். இதையெல்லாம் வந்து யோசிக்கணும். யார் யோசிக்கணும் அப்படின்னா, மக்கள் தான் யோசிக்கணும். மக்கள் யோசித்தால் மட்டும்தான் மக்களுக்கான தீர்வு வரும். இப்ப நீங்க இளைஞர்கள் பத்தி இவ்வளவு மேன்மையா சொல்றீங்க. ஆனால் இளைஞர்களுடைய இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னா, இளைஞர்களை பொறுத்தளவுக்கு பொதுமக்களிடையே நிலவுகிற கருத்தும் சரி, மற்றதும் சரி, இளைஞர்கள் பொறுப்பில்லாதவர்களாக இருக்கிறார்கள். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். திரைக்கவர்ச்சிக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமா பார்த்தீங்கன்னா, புதிய திரைப்படம் வந்தால், அந்த திரைப்படத்தின் பதாகைகளுக்கு, அதில் நடித்த நடிகர்களின் பதாகைகளுக்கு பாலாபிஷேகம் செய்தல். அதே போன்று அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர்களை தன் தலைவனாக கொண்டாடுகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இளைஞர்கள் வந்து பொறுப்பற்றவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கேள்வியில சொன்னீங்க. ஆமா. இளைஞர்கள் பொறுப்பற்றவர்களாக இருக்காங்களா இல்ல பொறுப்பற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன். உங்க பதில் என்ன? பொறுப்பற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்களா நானும் நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா வந்து பொறுப்பற்றவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல யாரோட பங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்களுடைய பங்கு இதுல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 90% இளைஞர்கள் பொறுப்பற்று இருக்கிறதுக்கு காரணம் அரசாங்கம். எந்த வகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இதற்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில போதை வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் போதை மருந்து வந்து பாக்கெட்ல வச்சுட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இவருடைய ஆட்சி காலத்துலதான் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுது. கஞ்சா அது மட்டும் இல்ல, மெத்து, அப்புறம் என்னென்னமோ சொல்றாங்க. இதெல்லாம் வந்து எனக்கே வந்து இந்த ஆட்சியில தான் தெரியுது. இதுல நகைச்சுவை என்ன அப்படின்னா, போதை அங்க அதிகமா இருக்கு. டாஸ்மார்க் கொரோனா காலங்கள்ல திறந்தீங்க அப்படின்னா அது வந்து மக்களை பாதிக்குதுன்னு சொன்ன இவங்க தான் இவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் போதை கலாச்சாரமே இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த போதைக்கு யாரோ எவரோ பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு செய்திகள்ல நம்ம அரிதினும் அரிதா பார்ப்போம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது மிட்டாய், கடலை மிட்டாய், அது மாதிரி மிட்டாய் இருக்கு இல்லையா, அந்த மிட்டாய் கிடைக்கிறதை விட மிக எளிதா கிடைக்குது. இதுக்கு முதல் காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசாங்கம் இதை கட்டுப்படுத்திருச்சு அப்படின்னா இந்த இளைஞர்கள் வந்து வழிகடுவாங்களா? சொல்லுங்க. அதே போல சாராயத்தை வகை வகையா கொடுக்குறாங்க. அதிலும் வந்து இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து சொன்னதை நீங்க செய்தியில பார்த்திருப்பீங்க. காலையில குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லாதீங்க, கோவம் வந்துரும் அப்படின்னு அமைச்சர் கொந்தளிக்கிறார். ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சரே இப்படி சொல்றது மனவேதனைக்குரியதா இருக்குது. ஆமா, இவங்க வந்து சாராயத்தையும் இந்த போதைப் பொருட்களையும் கட்டுப்படுத்த முடியாமல், இன்னும் சொல்ல போனால் கட்டுப்படுத்த இயலவில்லை இவங்களால. அப்படி பார்த்தா இந்த சாராயம், அதாவது போதை மது வகைகள் விற்கிற காசுல தான் அரசாங்கம் நடக்குதுன்னு நீங்க சொல்ல வர்றீங்க. ஆமா, அப்ப மது இல்லாம இப்ப எதுக்கு, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சாராயத்தை டாஸ்மார்க்கை வந்து தடை பண்ணணும், டாஸ்மார்க்கை ஒழிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பேச்சாளர்கள், அதாவது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அவங்களுடைய பேச்சாளர்கள் சொல்றதே சாராயத்தை ஒழிச்சுட்டா அரசுக்கு எப்படி வருவாய் வரும், நான் சொல்லல, அவர்களுடைய பேச்சாளர்கள் சொல்றாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும் பொழுது சாராயம் விற்கிற காசுலதான் இவங்க வந்து அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப இந்த சாராயம் இல்லாம எப்படி வந்து வருவாயை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம்.
ஏன்னா நீங்கன்னு சொல்லல. இப்ப நம்ம சாராயத்துக்கு எதிராக பேசினாலே இப்ப கேட்கக்கூடிய கேள்வியா அதுதான் இருக்கு. இதுக்குதான் நம்மளுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து தீர்வு சொல்றாங்க. பாலின் சந்தை மதிப்பு பல லட்சம் கோடி. அதே மாதிரி அந்த ஆட்டுக்கறியுடைய சந்தை மதிப்பு அதுவும் பல லட்சம் கோடி. அதுக்கு ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்ல, தமிழர்கள் அல்லாதவர்கள். அப்ப நம்ம இந்த அப்பா பாஷையில சொல்லணும் அப்படின்னா திராவிடர்கள் இல்லையா? அப்போ இப்படி வந்து நீங்க இளைஞர்கள் நலன்ல அக்கறை செலுத்தாம, இளைஞர்கள் முன்னேறதுக்கு எந்தவித வழியுமே நீங்க செய்யாம வெறுமனா இருந்துகிட்டு போதையின் போதை செல்லாதீர்கள் யூடியூபர் மாதிரி. இது வந்து யார் சொல்லக்கூடிய வேலை? யூடியூப்ல இருக்கிறவங்க பதிவு போடணும், அதிகாரத்துல இல்லாதவங்க ஆர்ப்பாட்டப்படுவாங்க, போதையில பாதை செல்லுதுன்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரத்தையும் கையில வச்சுட்டு நீங்களும் வந்து வர்றீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு அதிகாரம்? இவங்க நினைச்சா வந்து இந்த போதையை கட்டுப்படுத்த முடியும். அப்படி மீறி வந்து போதையை பயன்படுத்துறாங்களா, போதைப் பொருட்களை பயன்படுத்துறாங்களா, கடுமையான சட்டங்களை நிறைவேற்றி இவங்களால பண்ண முடியும். ஆனா இவங்க பண்றதுக்கு தயாரா இல்லை. ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்ற மாதிரிதான் அந்த மண்ணின் மகன் அந்த நாட்டை ஆளணும். அப்ப மண்ணின் மைந்தன் அந்த நாட்டை ஆளுனா தன்னுடைய குடிகள் கெட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி செஞ்சிருப்பாங்க. இது திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறதுனால, திராவிட மாடல் அப்படின்னாலே நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு நலனுக்கும் இவர்களால் எந்த பிரயோஜனமும் எப்போதுமே வரப்போறதில்லை அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய ஐயா முதல்வர் இருக்காங்க இல்லையா, அவர் சொல்றது என்ன அப்படின்னா மத்திய அரசுக்கு வந்து தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு தமிழ்நாடு வந்து என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். எதுல? கனிம வள கொள்ளையை தடுப்பதில், போதையை தடுப்பதில், கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற இது மாதிரி தமிழக மக்களின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய, தமிழக மக்களின் குறிப்பா தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய விஷயத்துல இவங்க வந்து என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சட்டம் ஒழுங்க சீரா வசிக்கிறதுலயும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சமீப காலமா வலையொலியில மிக அதிகமாக பகிரப்படுகிற செய்தி, அதாவது வைரலா போயிட்டு இருக்கிற செய்தின்னு சொல்லக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் கல்லிறக்கும் நிகழ்வு, அதை வந்து பல பேர் ஆதரிக்கிறாங்க, சில பேர் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, பல பேர் வந்து அதை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால அதுக்கு அதிகமா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவர்கள்ட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான்.